சிவன் நாராயணன் 2 பேரையுமே மகிஷாசுரன் எதிர்த்துட்டு நிக்கிறான் அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல கைலாயத்தை காமிக்கிறாங்க. பார்வதி கார்த்திகேயன் கிட்ட நேரம் வரும்போது நீயும் மகிஷாசுரன் மேல தாக்குதல் நடத்த வேண்டியது வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கார்த்திகேயன் அதனால ஏதாவது பலன் ஏற்படுமா, ஏன்னா மகிஷாசுரனை எதிர்க்கணும்னா மும்மூர்த்திகளோட சக்தியும் தேவைப்படும், ஆனா பிரம்மதேவரை தான் அவன் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கானே, அதனால இது முடியாதே அப்படின்னு சொல்லவும் இவங்க ஏதாவது பரிகாரம் தேடினதுக்கு அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும்னு கார்த்திகேயன் கேட்கவும் பார்வதி சில நேரங்கள்ல சில வினாக்களுக்கான விடை நம்ம உள் மனசுலயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடி தியானத்துல உட்கார்றாங்க. அவங்க தியானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது சிவன் சொன்ன வார்த்தைகள் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அவனுடைய அழிவு ஒரு பெண்ணால மட்டும்தான் சாத்தியப்படும், அவளும் மும்மூர்த்திகளோட சக்தியும் பெற்றிருக்கணும், அதை மகிஷாசுரனும் விரும்ப மாட்டான், ஆனா அதை மகிஷாசுரன் விரும்பாதனால தான் பிரம்மதேவரை கைது பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அதோட ஒரு பெண் தன்னோட சுயத்தை இழந்துட்டான்னா அவ சங்கரன் ஆயிடுவா அப்படின்னு பார்வதி மீனவ பெண்ணா பிறந்திருக்கும் போது அவங்களே தன்னறியாம சொல்லியிருப்பாங்க, ஒரு பெண் தன் சுயத்தை இழக்கும் போது சங்கரன் ஆயிடுவா அப்படின்னு. அது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரவும் உடனே கண்களை திறக்கிறாங்க, பதில் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இது கார்த்திகேயனும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. பார்வதி அவங்களுடைய தியானத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. பார்வதியோட முகத்துல ஒரு தெளிவு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திகேயனும் விடை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்கவும் பார்வதி ஆமா, இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு நான் யுத்த காலத்துக்கு போயாகணும் அப்படிங்கிறாங்க. இனியும் காலம் தாழ்த்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறவங்க காளியாகவும் உருமாறுறாங்க. திரும்பி கார்த்திகேயன் கிட்ட தாயின் கதையோட அடுத்த அத்தியாயத்தை நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா கார்த்திகேயா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த அத்தியாயத்தை நீ கேட்க போறதெல்லாம் இல்ல, என் கூட நேரடியா பார்க்க போற, வா என் கூட அப்படிங்கிறாங்க. அடுத்த காட்சியில அசுர உலகத்தை காமிக்கிறாங்க. இங்க மகிஷாசுரன் சிவன் நாராயணன் கூட தொடர்ந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். அப்போ மகிஷாசுரா அப்படிங்கிற சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா தேவர்கள் வந்துட்டு இருக்காங்க. மகிஷாசுரனும் வா, உன்னத்தை நான் எதிர்பார்த்தேன், இன்னைக்கு இந்திரலோகம் என் கட்டுப்பாட்டு கீழே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் மந்திர சக்தியால அவங்க எல்லாருமே கட்டிட்டு நாராயணன் சிவன் 2 பேருக்கிட்டையும் சொல்றான், பாருங்க இப்போ நம்மளோட ஆட்டம் முடிக்க வந்துருச்சு. இதை சொல்லிட்டு மகிஷாசுரன் திரும்ப யுத்தத்தை ஆரம்பிக்க போக அங்க கார்த்திகேயனும் வராரு. தேவ சேனாதிபதி இருக்கிற வரைக்கும் தேவர்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் நாராயணன் கிட்ட அவ வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. உடனே காளி யுத்த காலத்துக்கு வந்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. மகிஷாசுரனும் கார்த்திகேயனை பார்த்து, இப்போ இந்த சின்ன பையனும் வந்துட்டானா, நீ எல்லாம் என் கால் தூசி கூட பெறமாட்ட, நீ எனக்கு எதிராக குரல் வேற எழுப்புறியா, நான் உன்னோட அறியாமையை மன்னிக்கிறேன், போய் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வா அப்படின்னு சொல்ல கார்த்திகேயனும் வீரர்களை வயசுனால வச்சு மதிப்பிட முடியாது, அவங்களோட திறமையினாலதான் மதிப்பிடணும், நான் தாரகாசுரனை அழிச்சவங்கிறத மறந்துடாத அப்படிங்க. அப்பேற்பட்ட வீரனை கொண்ட உனக்கு என்கிட்ட எந்த கருணையும் கிடைக்காது, நீ இருக்கத்தான் போற அப்படின்னு சொல்றான். இப்போ கார்த்திகேயனுக்கும் மகிஷாசுரனுக்கும் யுத்தம் நடக்குது. மகிஷாசுரன் சிவன் நாராயணனை விட்டுட்டு இங்க சண்டை போடுறதுனால சும்மன் நிசுமன் 2 பேருமே சிவன் நாராயணன் எடுத்து நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மகிஷாசுரனோட கை ஓங்க கார்த்திகேயன் கீழே விழுகிறாரு. உடனே மகிஷாசுரன் இப்போ உன்னை யார் காப்பாத்த வராங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு கார்த்திகேயனை தாக்க போக அந்த நேரத்துல எல்லாரும் எதிர்பார்த்த மகாகாளி ஆக்ரோஷமான சத்தத்தோடு வர்றாங்க. அவங்க வரும்போதே அந்த இடத்துல அதிர்வும் தெரியுது. இப்ப கார்த்திகேயன் மகிஷாசுரன் கிட்ட ஒரு குழந்தை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தாயை அழைக்கணுங்கிற அவசியமே கிடையாது, அவளே அதை உணர்ந்துருவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. என்னோட தாய் மகா காளியாச்சே, தயாராயிரு, யுத்தம் இப்பதான் ஆரம்பமாக போகுது, அது உனக்கு அழிவைத்தான் தேடி தரும் அப்படிங்க. மகிஷாசுரனும் ரொம்ப சாதாரணமா சிரிச்சுக்கிட்டு, இதைத்தான் நானும் விரும்பினேன், அந்த காளி இங்க வரணும், அவ கதையை முடிக்கணும்னு அப்படின்ட்டு யுத்த காலத்துல காளிக்கு எதிராக வந்து நிக்க அந்த இடத்துக்கு தேவர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.